ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வேற லெவல் ஆக்ஷன் பேக்டு சீரீஸ். அதுதான் கில் ப்ளூ. இந்த வீடியோல எபிசோட் 1ல இருந்து 3 வரைக்கும் ஃபுல் டீடைல்ஸா கவர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். நம்ம சேனல்ல பெர்ஃபெக்ட் வேர்ல்ட் டாங்வாக்கு 2 தடவை காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே இஷ்யூஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பெர்ஃபெக்ட்டா அந்த வீடியோவையும் அப்லோட் பண்றேன். சோ லெட்ஸ் கெட் பேக் டு தி டாபிக். இந்த கில் ப்ளூ சீரீஸ்ல ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே சும்மா தெரிக்க போகுது. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம மெயின் கேரக்டரை சம மாசா காட்டுறாங்க. இவரோட பேர் தான் ஒகாமி. இவரு அண்டர் வேர்ல்ட்லயே ரொம்ப ஃபேமஸான ஒரு டெட்லி ஹிட்மேன். இப்போ ஒகாமி அவரோட டார்கெட் இருக்கிற லொகேஷனுக்கு வந்திருக்காரு. அவருக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி அந்த இடத்துல வெறும் 2 கார்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்கள மட்டும் ஃபினிஷ் பண்ணா போதும்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா ஒகாமி உள்ள என்ட்ரி கொடுத்ததும் அவருக்கு ஒரு சின்ன ஷாக்கு. ஏன்னா அவங்க 2 பேருக்கு பதிலா ஒரு பெரிய கேங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஒகாமி அதெல்லாம் பார்த்து பயப்படுறார்கள் கிடையாது. ரொம்ப கேஷுவலா உள்ள நடந்து போய் ஒரு சிறுட்டை எடுத்து வாயில வச்சு ஸ்டைலா பத்த வைக்கிறாரு. இத பார்த்ததும் அந்த கேங்ல இருந்த ஒருத்தன் எழுந்து, "டேய் எவன்டா நீ?" அப்படின்னு கேக்குறான். அவன் அப்படி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒகாமி அண்டமைக்கிற நேரத்துல தன்னோட துப்பாக்கி எடுத்து அவனோட தலையிலேயே ஒரு ஹெட்ஷாட் வைக்கிறாரு. வாயில இருந்து புகைய ஸ்டைலா வெளியே விட்டபடியே அங்க இருக்கிறவங்கள ஒகாமி பாக்குறப்போ அங்க இருக்கிற மொத்த கேங்கும் அந்த ஸ்பீட பார்த்து மிரண்டு போய் நிக்கிறாங்க. இவன் யாரு, எதுக்கு இப்படி கண்மூடித்தனமா சுடுறான்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒகாமி யாருக்கும் யோசிக்க டைம் கொடுக்கல. அடுத்த சில நொடிகள்ல சும்மா ஆக்ஷன் சீக்வன்சஸ் தெரிக்குது. அங்கிருந்த எல்லாரையும் ரொம்ப சாதாரணமா சிங்கிள் ஹேண்டடா போட்டு தள்ளிடுறாரு. அப்போதான் அங்க இருந்த ஒருத்தன், வெயிட், இவன் அந்த லெஜெண்டரி ஹிட்மேன் ஒகாமியாச்சே அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுறான். அவனுக்கு உயிர் பயம் வந்துருச்சு. எப்படியாவது இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு முடிவு பண்ணி அங்க இருந்த விலை உயர்ந்த பொருட்களை மட்டும் சுருட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா ஒகாமியோட கண்ணுல தப்பிக்க முடியுமா? ஈஸியா சேஸ் பண்ணி ஒரே செகண்ட்ல அவனோட கதையையும் முடிச்சிடுறாரு. அப்போதான் நம்ம ஒகாமியோட பார்ட்னர் கொத்தாசு அங்க என்ட்ரி கொடுக்கறான். அவனை பார்த்ததும் ஒகாமிக்கு செம கடுப்பு. டேய், உனக்கு என்ன பைத்தியமா? வெறும் 2 கார்ட்ஸ்னு சொன்ன, ஆனா உள்ள 25 பேருக்கு மேல இருந்தாங்கடா அப்படின்னு இன்டெல் தப்பா கொடுத்ததுக்காக அவனை போட்டு வறுக்கிறாரு. ஆனா கொத்தாசுக்கு ஒரே ஆச்சரியம். என்னது, 25 பேரையும் இவன் ஒருத்தனே முடிச்சானா அப்படின்னு நம்ம ஹீரோவோட மாஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து மிரண்டு போயிடுறான். சரி, அதை விடுங்க. இப்போ அந்த திருடன் தப்பிக்க ட்ரை பண்ணப்போ வச்சிருந்த அதே சூட்கேஸ் இப்போ கொத்தாசு கையில இருக்கு. அதை திறந்து பார்த்தா உள்ள ஒரு விசித்திரமான ஹனிபீ நெஸ்ட் மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கு. ஒகாமி அதை உற்று பார்க்கறாரு. ஆனா என்னன்னே புரியல. சரி, போனா போதுன்னு கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல ஒகாமி அவரோட வீட்டுக்கு வராரு. லிஃப்ட்ல வரும்போது ஒரு சின்ன பையனை பாக்குறாரு. ஆனா ஒகாமியோட அந்த ஹிட்மேன் முகத்தை பார்த்ததும் அந்த பையன் பயந்து நடுங்கிடுறான். இத பார்த்த ஒகாமி மனசுக்குள்ளேயே, ஆமா, எனக்கு தான் குழந்தைங்கள பிடிக்காதே, அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு ஒரு சேட் ஃபீலிங்ல சொல்லிக்கிறாரு. இவருக்கு குழந்தைகள் மேல அப்படி ஒரு வெறுப்பு. அப்படியே அவரோட ரூமுக்கு போய் பழைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறாரு. ஃபிளாஷ்பேக். ஒரு காலத்துல இவருக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி இருந்தது. அழகான மனைவி, செல்ல மகள்னு நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா இவரோட இந்த ஹிட்மேன் வேலை காரணமா அவரோட ஒய்ஃப் கூட நிறைய டிஸ்பியூட்ஸ் வந்து இப்போ பிரிஞ்சிருக்காங்க. இந்த வேலையை அவர் விரும்பி பண்ணல. அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இது மட்டும்தான். அதனால தான் வேற வழி இல்லாம இதை தொடர்றாரு. மறுபடியும் பழையபடி ஃபேமிலி கூட வாழ முடியாதான்னு அவர் ஃபீல் பண்ணி எழும்போதுதான் அந்த ட்விஸ்ட் நடக்குது. அவரோட ஜாக்கெட்ல ஒட்டிக்கிட்டு வந்த ஒரு விசித்திரமான தேனி டக்குன்னு அவரோட கழுத்துல கொட்டிடுது. அடுத்த நிமிஷமே ஒகாமிக்கு தலை சுத்தி மயக்கம் வந்து டவுன் ஆயிடுறாரு. அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு சீக்ரெட் ரீசர்ச் லேப்ல இருக்காரு. அங்க அவரோட முன்னாள் மனைவி ஏரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏரி அவர்கிட்ட, உன்னை கொட்டுனது சாதாரண தேனி கிடையாது, அது ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பீ அப்படின்னு சொல்றாங்க. ஒகாமிக்கு ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஏரி ஒரு கண்ணாடியை அவரோட முகத்துல காட்டுறாங்க. கண்ணாடியில தன்னை பார்த்த ஒகாமி அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போயிடுறாரு. ஏன்னா முன்னாடி ஒரு 40 வயசு மாஸ் ஹிட்மேனா இருந்தவரு இப்ப வெறும் 13 வயசு மிடில் ஸ்கூல் பையனா மாறிட்டாரு. கிட்டத்தட்ட 20ல இருந்து 25 வருஷம் பின்னாடி போன மாதிரி ஒரு ஃபீலிங். அப்பதான் அந்த தேனீக்கூடு கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்டோட ஒரு பகுதிங்கிறது அவருக்கு புரியுது. இப்படி அவரு குழப்பத்துல இருக்கும்போதே அவரோட பாஸ் கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஃபோனை அட்டன் பண்ணி ஒகாமி பேச அவரோட சின்ன பையன் குரலை கேட்டதும் பாஸுக்கே ஒரு நிமிஷம் மைண்ட் பிளாக் ஆயிடுது. யாரடா இது, ஒகாமி ஃபோன்ல ஒரு குழந்தை பேசுது
அப்படின்னு கேக்குறாரு. ஒகாமி ஏதோ ஒரு பொய்ய சொல்லி மேனேஜ் பண்ணிடுறாரு. உடனே பாஸ் ஒரு புது மிஷன் பத்தி சொல்றாரு. நீ ஒரு மர்மமான ஸ்கூலுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு ஸ்பையிங், அதாவது உளவு பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. நம்ம ஒகாமிக்குத்தான் குழந்தைகளை கண்டாலே அலர்ஜியாச்சே. உனக்கென்ன பைத்தியமா? என்னால அந்த சின்ன பசங்க கூடலாம் இருக்க முடியாது அப்படின்னு கத்துறாரு. ஆனா பாஸ் ஏன் இத சொல்றாருன்னா, அவரோட மகளை அடுத்த வருஷம் அதே பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கலான்னு பிளான் வச்சிருக்காரு. அதனால அங்க இருக்கிற என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணத்தான் இந்த ஏற்பாடு. ஒகாமி எவ்வளவோ மறுத்தும் அவரோட முன்னாள் மனைவி எரி உள்ள வராங்க. ஒகாமி, இப்போ நீ பாக்குறதுக்கு ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி தான் இருக்க. சோ இந்த வேலை உனக்கு ரொம்ப ஈஸி. இதுக்கு உனக்கு நல்ல பேமெண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு ஆசை காட்டுறாங்க. கடைசியில காசுக்காக ஒகாமி ஓகே சொல்லிடுறாரு. அடுத்து ஸ்கூலுக்கு போக ஒகாமி ரெடி ஆகுறாரு. அவரோட பார்ட்னர் கோதாசு சும்மா இருப்பானா? ஒரு கூல் கேட்ஜெட்டான ஸ்பெஷல் கிளாஸஸே டிசைன் பண்ணி கொடுக்கறான். அதுல கேமரா, மைக்னு எல்லாம் செட் பண்ணியிருக்கு. ஒகாமி ஸ்கூல்ல என்ன பண்றாருங்கிறத கோதாசு தான் இடத்துல இருந்தே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியும். ஒரு வழியா ஒகாமியோட முதல் நாள் ஸ்கூல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அங்க போய் அவர் கொடுத்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இருக்கே, அது ஒரு பெரிய டிசாஸ்டரா முடியுது. ரொம்ப மொக்கையார் இன்ட்ரோ கொடுத்ததால அடுத்த நாள் அதை நினைச்சே அவரே புலம்பிட்டு இருக்காரு. மறுநாள் ஸ்கூலுக்கு போறப்போ 2 பொண்ணுங்க முதல் நாள்ல இருந்தே ஒகாமிய ஒரு மாதிரி ஹேட் பண்றாங்க. ஆனா ஒகாமி அதெல்லாம் கண்டுக்காம தான் வேலையில குறியா இருக்காரு. அப்போதான் கிளாஸ்ல டீச்சர் நெகட்டிவ் நம்பர்ஸ் பத்தி பாடம் எடுக்கறாங்க. இதை கேட்ட ஒகாமிக்கு ஒரே ஆச்சரியம். என்னது, சைஃபருக்கு கீழையும் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு மிரண்டு போறாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஹிட்மேன் ட்ரைனிங்ல இருந்ததால அவருக்கு உலக அறிவே இல்ல. இப்பதான் ஸ்கூல் லைஃப்னா என்னன்னு கத்துக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஒகாமிக்கு இப்போ படிப்பு மேல திடீர்னு ஒரு பயங்கரமான ஆர்வம் வந்துருச்சு. ஒரு பயங்கரமான ஹிட்மேனா இருந்தவரு இப்போ ஒரு சின்ன பையன் மாதிரி ஆர்வமா உட்காந்து படிக்கிறத பார்த்து அவரோட பார்ட்னர் கோதாசுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுது. இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் உண்மையாவே நம்ம ஒகாமி தானா அப்படின்னு பயங்கரமா வியந்து போறான். ஆனா இந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஒரு பயங்கரமான அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட் நடக்குது. ஒரு மர்மமான ஆளு ஒரு பாண்டா உருவத்துல அங்க வந்து ரகலை பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிறவங்கள எல்லாம் அவன் கண்ணு முன்னாடி தாக்குறப்போ அந்த இடமே கலேபரமாகுது. அந்த பாண்டா மனிதன் அங்க இருக்கிற 2 பொண்ணுங்களை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ ஒகாமி சும்மா இருப்பாரா? ஒரு மாஸான என்ட்ரி கொடுக்கறாரு. யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்னு சில ஸ்மோக் பாம்ஸ் பயன்படுத்தி அந்த இடத்தையே இருட்டாக்குறாரு. ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா அந்த புகைக்குள்ளேயே ஒகாமி அந்த பாண்டா மனிதனை வெச்சு செஞ்சிடுறாரு. அந்த பொண்ணுங்களுக்கு தங்களை காப்பாத்துனது யாருன்னு சரியா தெரியல. ஆனா அங்க ஒகாமி நிக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா இவன்தான் ஏதோ பண்ணிருக்கணும் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா ஒகாமி என்ன பண்றாரு? நானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, உங்களுக்கு ஏதோ தப்பா தெரியுதே அப்படின்னு ரொம்ப கூலா அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாரு. உண்மையை சொல்ல போனா கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒகாமிய பார்த்தா ஒரு வித பயம். ஏன்னா அவர் எப்பவும் ரொம்ப அமைதியாகவும் ஒரு மாதிரி கிரீப்பியாவும் இருக்கிறதா எல்லாரும் நினைச்சு அவரை தள்ளி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ சீன் அப்படியே மாறுது. கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சாட் குரூப் கிரியேட் பண்றாங்க. ஒகாமிய முதல்ல வெறுத்த அந்த 2 பொண்ணுங்களை இப்போ முன்னாடி வந்து உன்னையும் இந்த குரூப்ல சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. தங்களை காப்பாத்தின அந்த தெரியாத நபர் ஒகாமியாகத்தான் இருக்கும்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. ஒகாமியும் அந்த குரூப்ல ஜாயின் பண்ண சம்மதிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு வீட்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்கும்போது அவரோட வைஃப் எரி கால் பண்றாங்க. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. ஒகாமி, உன் ஸ்கூல்ல நோரன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ சாதாரண ஆள் கிடையாது, மிட்சுவா பார்மசியூட்டிக்கல் கம்பெனி ஓனரோட பொண்ணு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இது ஏன் முக்கியம்னா, ஒகாமிய சின்ன பையனா மாத்துன அந்த தேனிய தயாரிச்சதே இந்த கம்பெனி தான். சோ இப்போ ஒகாமியோட மெயின் மிஷன் என்னன்னா, நோரன் கூட எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆகி அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். அப்பதான் இவரால பழையபடி நார்மல் ஆக முடியும். ஒகாமி ஒரு ப்ரொஃபஷனல் ஹிட்மேன் மாதிரி மிஷன்ல இறங்குறாரு. நோரன் கிட்ட போய் பேச ட்ரை பண்றாரு. ஆனா அங்கதான் அவருக்கு ஒரு பெரிய இன்சல்ட் காத்துட்டு இருக்கு. நோரன் அவரை ஒரு மனுஷனா கூட மதிக்காம முகத்துல அடிச்ச மாதிரி பேசி அவரை தவிர்த்துட்டு போயிடுறா. இத தூரத்திலிருந்து அவரோட ஸ்பெஷல் கிளாஸ் வழியா பார்த்துட்டு இருக்கிற கோதாசு, என்ன பாஸ், ஒரு பெரிய ஹிட்மேனா ஒரு சின்ன பொண்ணு இப்படி அசிங்கப்படுத்திட்டாளே அப்படின்னு செமையா கிண்டல் பண்றான். நம்ம ஒகாமிக்கு ஒரு பக்கம் அவமானம், இன்னொரு பக்கம் கடுப்பு. என்ன பண்றதுனே தெரியாம முழிக்கிறாரு. ஒகாமி அந்த பொண்ணு நோரன் கிட்ட மொக்க வாங்கிட்டு வரும்போது அவரோட கிளாஸ்மேட்ஸ் ரிக்கு மற்றும் டோமோமி சிச்சுவேஷனை விளக்குறாங்க. பாஸ், நீங்க யார்கிட்ட போய் பேசுனீங்கன்னு தெரியுமா? அவ இந்த பள்ளிக்கூடத்தோட ஐஸ் குவீன். அவ யார்கிட்டயும் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டா. எப்பவும் கோல்டு பிஹேவியரோட தான் இருப்பா. அவ உன்கிட்ட மட்டும் ஈஸியா பேசிடுவான்னு எப்படி நினைச்ச அப்படின்னு கேட்டு ஒகாமியை இன்னும் அப்செட் பண்றாங்க. ஆனா ஒகாமிக்கு வேற வழி இல்லையே. அந்த தேனீ ரகசியம் வேணும்னா அவகிட்ட பேசிதானே ஆகணும்.
சரி, நான் அவகிட்ட ரொம்ப மெச்சூரா பக்குவமா பேசி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒகாமி கிளம்புறாரு. அன்னைக்கு வீட்டுக்கு திரும்புற வழியில செம பசி. அதனால பக்கத்துல இருந்த ஒரு ராமன் கடைக்கு சாப்பிட்றதுக்காக போறாரு. அங்க உள்ள போனதும் ஒகாமிக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. ஏன்னா அங்க சர்வர் ட்ரெஸ் போட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, அதே ஐஸ் குவீன் நோரன் தான். இவ்ளோ பெரிய கோடீஸ்வர வீட்டு வாரிசு இங்க எதுக்கு இந்த சாதாரண வேலையை செய்யணும் அப்படின்னு ஒகாமிக்கு செம சர்ப்ரைஸ். ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா சாப்பிடுறாரு. ஒகாமி சாப்பிட்டு முடிச்சதும் நோரன் அவரை ரகசியமா கடையோட பேக் சைடு கூப்பிடுறா. ப்ளீஸ் ஒகாமி, நான் இங்க பார்ட் டைம் ஜாப் செய்யறத ஸ்கூல்ல யார்கிட்டயும் சொல்லிடாத. எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே ஸ்கூல்ல என்கிட்ட பேசவும் வராத அப்படின்னு ரொம்பவே பணிவா கெஞ்சுறா. ஒகாமியும் சரி ரிலாக்ஸ், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு டீல் பேசி அவளுக்கு வாக்கு கொடுக்கறாரு. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே வரும்போது ஒகாமி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. உன் அப்பா இவ்ளோ பெரிய பிசினஸ் மேக்னெட், அப்புறம் எதுக்கு நீ இங்க வேலை செய்யற? அதுக்கு நோரன் ரொம்ப உருக்கமா பதில் சொல்றா. இது எங்க மாமாவோட கடை. என் ஃபேமிலியில எப்பவும் பழைய கலாச்சாரம் கட்டுப்பாடுன்னு என் சுதந்திரத்தை பறிச்சுட்டே இருக்காங்க. ஆனா எனக்கு என் மாமாவை போல ஒரு சிறந்த ராமன் கடை நடத்தி மத்தவங்களோட பசியை தீர்த்து அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிறது தான் என்னோட பேஷன். அவளோட இந்த யுனிக்கான கனவை ஒகாமி மனசார பாராட்டுறாரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு கார் மின்னல் வேகத்துல வந்து அங்க நிக்குது. கண்ணிமைக்கிற நேரத்துல அந்த மர்ம நபர்கள் நோரனை கடத்திட்டு போறாங்க. ஒகாமி ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த காரை துரத்திட்டு ஓடுறாரு. அப்போ கோதாஸ் ஹெட்ஃபோன் வழியா, பாஸ், அந்த கார்ல இருக்கிறது ஃபேக் நம்பர் பிளேட், அதை ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் அப்டேட் கொடுக்கறான். ஆனா நம்ம ஒகாமி விடுவாரா? நோரனை அந்த தேனீ மருந்து ரகசியத்துக்காக தான் கடத்தியிருக்காங்க. அவளை விட்டா என் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிடும். அவளை எப்படியாவது காப்பாத்தியே தீர்வேன் அப்படின்னு ஒரு மாசான முடிவோட சேசிங்ல இறங்குறாரு. கோதாசு கிட்ட நீ ஓரமா நில்லு, நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒகாமி ஒரு மின்னல் வேகத்துல அங்க இருக்கிற உயரமான டவர் மேல ஏறுறாரு. அங்க இருந்து சிட்டியையே ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூல நோட்டம் விடுறாரு. அந்த காரை கண்டுபிடிச்சதுமே தனது துப்பாக்கியை எடுத்து ஒரு பெர்ஃபெக்ட் ஷாட் வைக்கிறாரு. ஆனா அது அவங்கள கொல்ல இல்ல, அந்த காரோட பாடியில ஒரு அடையாளத்தை உருவாக்குறாரு. இதன் மூலமா அந்த கார் எவ்வளவு தூரம் போனாலும் அந்த மார்க்கை வச்சு ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம். செம ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இல்ல? அடுத்த சீன்ல கடத்தப்பட்ட நோரன் ஒரு இருட்டான பேஸ்மெண்ட்ல இருக்கா. அங்க இருக்கிற ரவுடிங்க அவள ரொம்ப க்ரீப்பியா சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் வரம்பு மீற பாக்கும்போது அந்த கேங் லீடர் உள்ள வந்து அவனை ஒரு எட்டி உதவுடுறான். தான் ஆட்கள் செஞ்ச தப்புக்கு நோரன் கிட்ட சாரி கேட்கிற அந்த லீடர் திடீர்னு அவனோட வேலையை காட்டுறான். உன் அப்பா கம்பெனி தயாரிக்கிற அந்த டாப் சீக்ரெட் மெடிசின் பத்தி என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு மிரட்டுறான். பாவம் நோரனுக்கு உண்மையிலேயே எதை பத்தியும் தெரியாது. அவ அழுதுகிட்டே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சத்தியம் பண்றா. ஆனா அந்த வில்லன் விடுறதா இல்ல. அவன் அவளை இன்னும் டார்ச்சர் பண்ண நினைக்கும்போது தான் அங்க ஒரு அதிரடி என்ட்ரி. நம்ம ஹீரோ ஒகாமி ஒரு புயல் மாதிரி உள்ள நுழையறாரு. வந்த வேகத்துல அந்த வில்லன் பாஸ பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில சுட்டு தள்ளுறாரு. அவன் அங்கேயே சுருண்டு விழ மத்த ஆட்களையும் அடுத்தடுத்த நொடிகள்லயே காலி பண்றாரு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம். ஒகாமி இப்போ ஒரு ஸ்கூல் பையனா இருக்கிறதால யாரையும் கொல்லக்கூடாதுன்னு ரப்பர் புல்லட்ஸ் தான் பயன்படுத்துறாரு. அதனால அவங்க சாகல, ஆனா அடி தாங்க முடியாம மயங்கிடுறாங்க. அதே சமயம் தன் அடையாளத்தை நோரன் பாத்துடக்கூடாதுங்கிறதுல ஒகாமி ரொம்ப கவனமா இருக்காரு. அதனால ஒரு துணிப்பைய அவளோட தலையில மாட்டிவிட்டு அங்கிருந்து அவளை தூக்கிட்டு போறாரு. ப்ரொஃபஷனலிசம் எட் இட்ஸ் பெஸ்ட். கடைசியில நோரனை பத்திரமா அவ வீட்டுக்கு பக்கத்துல விட்டுட்டு ஒகாமி மறைஞ்சிடுறாரு. ஒரு வழியா கண்முழிச்சு பாக்குற நோரனுக்கு ஒண்ணுமே புரியல. நடந்தது கனவா இல்ல நிஜமான்னு குழம்புறா. ஆனா அவ கையில இருக்கிற அந்த சின்ன காயத்தை பார்த்ததும் இது கண்டிப்பா நிஜம்தான்னு அவளுக்கு புரியுது. அவ மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஓடுது. என்னை காப்பாத்துனது அந்த விசித்திரமான ஒகாமியா இருக்குமோ? திரும்பவும் சீன் நம்ம ஸ்கூலுக்குள்ள ஷிஃப்ட் ஆகுது. ஒகாமி பெஞ்ச்ல உட்காந்து பயங்கரமா மேட்ஸ் போட்டுட்டு இருக்காரு. ஆனா பாவம், அந்த மனுஷனுக்கு எதுவுமே புரியல. ஒரு காலத்துல துல்லியமா கால்குலேட் பண்ணி டார்கெட்ஸை காலி பண்ண ஹிட்மேனுக்கு இப்போ இருக்கிற ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் தலைக்கு மேல பவுன்சர் ஆகுது. வேற வழி இல்லாம ஹெல்ப் கேட்கறதுக்காக தனது முன்னாள் மனைவி எரிக்கு கால் பண்றாரு. ஆனா எரி ரொம்ப பிஸியா இருக்கிறதால உனக்கு டவுட் இருந்தா உன் கிளாஸ் டீச்சர்கிட்டயே கேளு அப்படின்னு சொல்லி போன கட் பண்ணிடுறாங்க. ஒகாமிக்கு ஒரே சங்கடம்.
டேய், அந்த டீச்சருக்கு என் வயசு தான் இருக்கும், அவகிட்ட போய் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு ஒரு பையன் மாதிரி கேட்கறது நல்லாவா இருக்கும் அப்படின்னு தனக்குள்ளேயே புலம்புறாயு. ஆனா படிக்காம விட்டா மிஷன் காலியாகிடும்னு முடிவு பண்ணி நூலகத்துல உட்காந்து தீவிரமா போராடிட்டு இருக்காரு. அப்போதான் கதையில ஒரு முக்கியமான என்ட்ரி. அவர்தான் ரியோ. இவர் ஒரு செம கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். ஒகாமியோட கஷ்டத்தை பார்த்த ரியோ ரொம்ப கூலா வந்து, கவலைப்படாத, நான் உனக்கு மேத்ஸ் கத்துக் கொடுக்கறேன்னு சொல்லி ஒகாமிக்கு ஹோம் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். ரியோவோட உதவியால ஒகாமி செமையா படிக்கிறாரு. அப்புறம் என்ன, கிளாஸ்ல ஒரு டெஸ்ட் நடக்குது. அதுல நம்ம ஹீரோ 100க்கு 100 மார்க்ஸ் எடுத்து எல்லாரையும் அதிர வைக்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா, நம்ம சேனல்ல இருக்கிற எத்தனை பேருக்கு 100 மார்க் வந்திருக்குன்னு தெரியல, ஆனா நம்ம ஹிட்மேன் ஸ்கோர் பண்ணிட்டாரு. ரியோ ரொம்ப அடக்கமா, இது உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச பலன் அப்படின்னு பாராட்டுறான். சந்தோஷத்துல 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறாங்க. அங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. ரியோ கையில இருந்த ஏதோ ஒன்னு பக்கத்து டேபிள்ல இருந்த ஒரு நபரோட லேப்டாப் மேல சிந்திடுது. அந்தாரு சும்மா இருப்பாரா? ரியோவை சத்தம் போட்டு அவமானப்படுத்துறாரு. சிச்சுவேஷன் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் ரியோ அவரோட கனவை பத்தி ஒகாமி கிட்ட ஷேர் பண்றான். எனக்கு எதிர்காலத்துல ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு பின்னாடி ஒரு மனசை உருக்குற கதை இருக்கு. ரியோ சின்ன வயசுலயே அவனோட பெற்றோரை இழந்துட்டான். அவனோட பாட்டி தான் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. இப்ப பாட்டிக்கு வயசானதால அவரை மாதிரியே இருக்கிற முதியவர்களை கவனிச்சுக்கணுங்கிறதுக்காகவே அவன் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறான். அவனோட இந்த டெடிகேஷனை பார்த்து ஒகாமி வியந்து போறாரு. ஆனா அந்த நேரத்துல அந்த லேப்டாப் நபர் திரும்பவும் குறுக்கிடுறாரு. பாருடார், இந்த சின்ன பசங்க என்னவெல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் நடக்காத காரியம், முதல்ல டே ட்ரீமிங் காண்பதை நிறுத்துங்க அப்படின்னு ரொம்ப கேவலமா கிண்டல் பண்றாரு. அந்த லேப்டாப் ஆளு ரியோவை ரொம்ப சீப்பா பேசுறான். இத கேட்டதும் ஒகாமிக்கு செம்ம கோபம் வருது. மச்சான், நான் மட்டும் இப்போ என் ஒரிஜினல் ஃபார்ம்ல ஹிட்மேனா இருந்திருந்தா உன்னை இந்நேரம் பீஸா ஆக்கியிருப்பேன்டான்னு மனசுக்குள்ளே விடிக்கிறாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாஸ் ட்விஸ்டிங் நடக்குது. எப்பவும் ரொம்ப அமைதியா இருக்கிற நம்ம ரியோ சடன்னு கோவமா எழுந்து நின்னு, ஷட் அப், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா என்கிட்ட சம அடி வாங்குவ அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கர்ஜிக்கிறான். ஒரு சாதுவான ரியோ இப்படி அக்ரெசிவா வாடுறத பார்த்து ஒகாமி உட்பட அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போயிடுறாங்க. அது ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கறதால அங்க இருந்த பப்ளிக் எல்லாரும் சேர்ந்து அந்த திமிர் பிடிச்ச ஆளை பிடிச்சு வெளில துரத்தி விட்டுறாங்க. சீனு சும்மா வேற லெவல்ல முடியுது. அடுத்த சீன் அப்படியே கட்டானா ஒகாமி அவரோட வீட்ல இருக்காரு. வீட்டை சுத்தமா வச்சிக்காம பொருட்கள் எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு போட்டு சம மெஸ்ஸியா குப்பைக்காடு மாதிரி வச்சிருக்காரு. அப்போ கரெக்டா அவரோட பார்ட்னர் கோதாசு உள்ள வர்றான். என்ன பாஸ் இது, வீட்டை கொஞ்சம் கிளீனா வச்சுக்க கூடாதா அப்படின்னு கேட்றான். அதுக்கு ஒகாமி ரொம்ப அசால்ட்டா, உனக்கு என்ன பைத்தியமா, வீட்டை சுத்தம் பண்றதெல்லாம் பொண்ணுங்க செய்ய வேண்டிய வேலை, நான் ஏன் அதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே கோதாசுக்கு கடுப்பாயிடுது. ஒரு நிமிஷம், அப்போ உன் கணக்குப்படி பார்த்தா நான் என்ன பொண்ணா, ஏன்னா என் வீட்டை நான் தான் சுத்தம் பண்றேன் அப்படின்னு சம கவுண்டர் கொடுக்கறான். உடனே ஒகாமி, அட இல்லப்பா, நீ ஒரு எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கு நடக்கிற அந்த காமெடி சீன் செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மறுபடியும் சீன் ஸ்கூலுக்கு மாறுது. ஸ்கூல்ல இப்போ ஒகாமிக்கு ஒரு புது தலைவலி வந்திருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கான கிளப்ஸை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளப்ஸை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒகாமிக்கு ஒரே கடுப்பு. அடடா, இது என்னடா புது டார்ச்சரா இருக்கு, நான் கூட இப்போ ஏதோ ஒரு கிளப்ல சேரணுமா அப்படின்னு ரொம்பவே சலிச்சுக்கிறாரு. அப்படியே கிளாஸ்க்குள்ள போய் பார்த்தா அங்க அவரோட ஃப்ரெண்ட் ரியோ கையில ஒரு போஸ்டரை வச்சுக்கிட்டு ரொம்ப சீரியஸா உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த போஸ்டர்ல ஏகப்பட்ட கிளப்ஸ் இருக்கு. அதுல ஒரு விசித்திரமான கிளப் தான் ஹவுஸ் ஹோல்ட் கிளப், வீட்டு வேலைகள் கற்கும் குழு. ரியோ ரொம்ப நல்ல எண்ணத்துல, பாஸ் நீங்க பேசாம இந்த கிளப்ல சேர்ந்துருங்க, இங்க சமையல் பண்றது, வீட்டை மெயின்டைன் பண்றதுன்னு எல்லாத்தையும் கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கறான். நம்ம ஹீரோ ஒகாமிக்கு மறுபடியும் அதே பழைய ஓல்டு ஸ்கூல் எண்ணம் தான் வருது. டே, ஆர் யூ சீரியஸ், இதெல்லாம் பொண்ணுங்க செய்யற வேலைடா, ஒரு ஹிட்மேன் போய் சமையல் பண்ணுவாங்களா அப்படின்னு தெனாவட்டா கேட்குறாரு. ஆனா அந்த நேரத்துல தான் ஒரு ஃபயர் என்ட்ரி. அவங்க தான் சிசாடோ. சின்ன திருத்தம் கைஸ், இவங்க ரியோவோட சிஸ்டர் இல்ல, இந்த கிளப்போட ஸ்ட்ரிக்டான பிரசிடென்ட். சிசாடோக்கு ஒகாமி பேசுனது கேட்டு செம்ம காண்டாயிடுது. ஓஹோ, இதெல்லாம் பொண்ணுங்க வேலையா, இப்ப பாருடா நீ என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லி ஒகாமிய மிரட்டி அப்படியே இழுத்துட்டு போய் கிளப்ல உட்கார வச்சிடுறாங்க. வேற வழி இல்லாம ஒகாமி அங்க சமைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அங்கதான் ஒரு இன்கிரெடிபிள் மொமெண்ட் நடக்குது. ஒரு ஹிட்மேன்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ் மற்றும் பிரிசிஷன், துல்லியம் ரொம்ப முக்கியம்.
காய்கறிகளை வெட்டுறதுல இருந்து மசாலா போடுறது வரைக்கும் நம்ம ஹீரோ சும்மா பின்னி எடுக்கிறாரு. மத்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. இப்படி ஒரு பையன் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா சமைக்கிறான் அப்படின்னு மிரண்டு போறாங்க. ஹிட்மேன் கைவரிசை இப்போ சமையல்லையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சமைச்சு முடிச்சிட்டு ஒகாமி கிளம்பும்போது சிசாடோ அவரை நிறுத்தி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு லஞ்ச் பாக்ஸ்ல அவர் செஞ்ச சாப்பாடை பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இது நீ முதல் முறையா சமைச்ச சாப்பாடு. இதை உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கோ இல்ல உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கோ கொடு அப்படின்னு ஒரு உருக்கமான அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஒகாமிக்கு அந்த நிமிஷம் அவரோட பழைய ஃபேமிலி லைஃப் ஞாபகம் வருது. அந்த உணவை எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம தன்னோட முன்னாள் மனைவி எரிக்கும் தன்னோட அன்பு மகளுக்கும் அனுப்பி வைக்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாது கைஸ், ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவோட இந்த ஒரு எமோஷனல் சைட் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஒகாமி அனுப்பி வச்ச அந்த சாப்பாட்டை எரியும் அவரோட மகளும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா அவரோட மகள் ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் அப்பா, சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஆக்ஷன் ஹீரோ ஒகாமி அப்படியே உருகி போயிடுறாரு. அவரோட இத்தனை வருஷ ஹிட்மேன் வாழ்க்கையில எத்தனையோ டார்கெட்ஸை முடிச்சிருக்காரு. ஆனா அப்போ கிடைக்காத ஒரு ட்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ஒரு ஃபோன் கால் மூலமா அவருக்கு கிடைக்குது. மனசு மாறின ஒகாமி சரி இனிமே ஒழுங்கா சமையல் கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மெச்சூரான முடிவை எடுத்து அடுத்த நாள் நேரா அந்த ஹவுஸ் ஹோல்டு கிளப்புக்கே போறாரு. கையில ஜாயினிங் லெட்டரை வச்சுக்கிட்டு ஒகாமி நிக்கும்போது அவருக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அங்க நம்ம ஐஸ் குவீன் நோரனும் அதே கிளப்ல சேர்றதுக்காக வந்து நிக்கிறா. ரெண்டு பேரும் இத பத்தி பேசலான்னு ஆரம்பிக்கும்போது தான் ஒகாமியோட ஹெட்போன்ல கோதாசுவோட குரல் அலறுது. ஒகாமி, பாஸ், இங்க ஒரு பெரிய கிளட்டர் மிஸ் ஆயிடுச்சு, பெரிய குளறுபடி நடந்துருச்சு அப்படின்னு கோதாசு கத்துறான். ஒகாமிக்கு செம கடுப்பு. டேய், எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காம விஷயத்த உருப்படியா சொல்லுடா அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கு கோதாசு, பாஸ், இப்போ என் லேப்டாப்புக்கு ஒரு மிஸ்டீரியஸ் மெசேஜ் வந்திருக்கு. நீங்க திரும்பவும் பழையபடி அடல்ட்டா மாறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான்னு அதுல போட்டிருக்கு. அது என்னன்னா நீங்க அந்த நோரனை திருமணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு ஒரு அணுகுண்ட தூக்கி போடுறான். இத கேட்டதும் ஒகாமி அப்படியே ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. வாட், என்னடா சொல்ற? நோரன் இன்னும் ஒரு சின்ன பொண்ணு. எனக்கு ஒரிஜினல் வயசு 40க்கு மேல ஆகுது. நான் போய் அவளை கல்யாணம் பண்றதா? இது என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. ஆனா கோதாசு, வேற வழியே இல்ல பாஸ், அந்த தேனீ ரகசிய மருந்தே இந்த கண்டிஷன்ல தான் ஒர்க் ஆகுது போல தெரியுது அப்படின்னு சொல்றான். ஒரு மாஸ் ஹிட்மேன் இப்போ மிடில் ஸ்கூல் பையனா இருக்காரு. ஆனா அவர் பழைய நிலைக்கு திரும்ப ஒரு மிடில் ஸ்கூல் பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா? என்ன ஒரு கொடுமை சார் இது. இந்த அதிரடியான திருப்பத்தோட முதல் 3 எபிசோடுகள் முடிவுக்கு வருது. கைஸ், பாத்தீங்களா கதை எப்படி ஒரு எதிர்பாராத திருப்பத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு? இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த விறுவிறுப்பான எபிசோட்ஸ் உங்களை தேடி வரும். சீக்கிரமே அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை கைஸ்.